Hello beauties, welcome to Prajna's Corner. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்னோட concealers பத்தி பார்க்க போறோம். So concealers which I have is like super appropriate for the dusky skin tone people. நம்ம இது வரைக்கும் டச் பண்ணாத ஒரு டாபிக் because வந்து concealers நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து அவ்வளோக்கா அது வந்து செட் ஆகிறது இல்லை. பட் இருந்தாலும் வந்து சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்காக I have few concealers. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி நான் வந்து காமிக்க போகிறேன். அண்ட் அதோட குட்டி குட்டி ரிவ்யூஸும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்கிறதுனால ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு கோ டு கன்சீலர் அப்படின்னு சொல்லலாம், விச் இஸ் லைக் சூப்பர் ஃப்ரெண்ட்லி ஃபார் த ட்ராவல்ஸ். அண்ட் வந்து இப்போ எங்கேயாவது போகணும் அப்படின்னா டக்குன்னு எடுத்து நான் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு பிளெண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு கோ டு கன்சீலர் தான் பார்க்க போகிறோம். எஸ், விச் இஸ் ஃப்ரம் கலர் கெமிஸ்ட்ரி. இந்த மாதிரி ஒரு பென்சில் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்சீலர். ஸோ தெரியுதா? ஸோ இந்த கன்சீலர் வந்து நம்மளுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கன்சீலர் தான், ஒரு பென்சில் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு கன்சீலர். ஸோ இந்த ப்ராடக்ட் சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா க்ரீமி மேட் ஃபினிஷ். இங்கே வந்து ஷேடு இருக்குது, ஆல்மண்ட் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது வந்து கலர் கெமிஸ்ட்ரி. இந்த பிராண்ட் பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கன்சீலர். பட் இதில் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது நம்ம ஷார்ப் பண்ணும்போது இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வுடன் பென்சில் தான். ஸோ இது ஷார்ப் பண்ணும்போது இங்கே தெரியுதா, இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது நான் வந்து வாட் ஐ ஃபெல்ட். இந்த பர்டிகுலர் கன்சீலர் வந்து நான் ரொம்ப ரொம்ப சர்ச் பண்ணி ஷேட் மேட்ச் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆல்மண்ட், டேன் இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த கன்சீலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து எதுவுமே அப்ளை பண்ணல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்னோடய ட்ரூ மேட்ச் ஷேடை வந்து காமிக்கிறதுக்காக தான் ஸோ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் என்னோடய ஸ்கின் டோனில் நல்ல ஒரு மேட்ச் இது. அண்ட் இது வந்து இதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப மீடியம் கவரேஜ் தான், நம்மளுக்கு வந்து பில்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த சென்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டான கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பிம்பிள் மார்க் இருக்குது பாருங்கள். இங்கே நான் பிளெண்ட் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் கவரேஜ் வந்து இருக்குது. பட் இது ஒரு டீசெண்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இது வந்து நான் 299க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட லாக்மேயோட 925 ப்ரைமர் மேட் லிக்விட் கன்சீலர் இருக்குது. ஸோ ஐ ஹாவ் 2 ஷேட்ஸ். ஆக்சுவலி இந்த 2 ஷேட்ஸில் வந்து எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. அதனால இந்த 2 ஷேட்ஸுமே நான் பிக் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா வால்நட் அண்டு சினமன். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த வால்நட் வந்து எனக்கு ரொம்ப டார்க்காக இருக்கும் அண்ட் இந்த சினமன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணுற பர்சன் கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே வச்சுருக்கேன் இதை யூஸ் பண்ணாமல். அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வித் திஸ் கன்சீலர் இஸ், இது வந்து நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இன்னமும் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ் விட்டுட்டு அப்புறம் பிளெண்ட் பண்ணோன்னா பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் இந்த கன்சீலர் பக்கம் வந்து போகாமல் இருக்கேன். ஸோ இதோட ஷேட் மேட்ச் எப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இது வந்து கலர் கெமிஸ்ட்ரியோடது. இப்போ நான் அப்ளை பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா 38 வால்நட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கூல் டோன்டு இருக்கிற ஒரு கன்சீலர் இது. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் ஸ்வாட்ச் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சினமன். இது வந்து ஒரு மாதிரி நியூட்ரலான ஒரு வே டூ லைட் ஃபார் மை பர்டிகுலர் ஸ்கின் டோன். ஸோ இது ரெண்டும்.
அண்ட் என்னோட நெக்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் கன்சீலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு கன்சீலர், ஹெச்டி கன்சீலர். ஸோ இது வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. ஸோ இது என்ன ஷேடுன்னு பார்த்தீங்கன்னா MN30. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல டீசெண்டான ஒரு கவரேஜ் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டான ஒரு கவரேஜ் கொடுத்துச்சு. அண்ட் ஆல்சோ ரொம்ப அஃபோர்டபுள் சைட்லேயும் வந்து இந்த பர்டிகுலர் கன்சீலர் இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த கோ டு கன்சீலர் ஃபார் மீ. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து டீசெண்டான அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இதில் இருக்குது. ஸோ இதோட ஷேட் மேட்ச் பார்க்கலாம். இதுவும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி எந்த கன்சீலர் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் கன்சீலர் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண ஒரு கன்சீலர், ஃப்ரம் மார்ஸ் கேன்சல் கன்சீலர் இன் த ஷேட் ஆஃப் கேரமல் சாம் 07. ஸோ இவங்களோட ஷேட் ரேஞ்ச் வந்து குவைட் குட் ஷேட் ரேஞ்ச் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். ஸோ இவங்களது வந்து ரீசெண்டாக நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து இவங்களோட ஃபவுண்டேஷன் ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது 07ல். அது வந்து ஒரு நல்ல ஹை கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன் அண்டு விச் இஸ் இன் அஃபோர்டபுள் சைட் ஆஸ் வெல். ஸோ அதே மாதிரி நான் திங்க் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு க்யூட்டான ஒரு பேக்கேஜிங். ஸோ பாருங்கள் ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேக்கேஜிங் அண்ட் ஷேட் ரேஞ்ச் வந்து குவைட் குட். ஸோ இது வந்து 07. ஆக்சுவலி லாஸ்ட் ஷேட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 08ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஷேட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கும் வந்து இந்த மார்ஸ் அப்படின்னு போகும்போது நான் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் இருக்க விரும்புவேன். ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஷேட் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. வெல் கம்பேர் டு த ஃபவுண்டேஷனும் அந்த மாதிரி நினச்சிட்டு தான் நான் 07 வந்து வாங்கியிருந்தேன். ஸோ 07 கன்சீலர் இதோட ஷேட் மேட்ச் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஸோ விச் இஸ் ஹேவிங் குவைட் எல்லோ அண்டர்டோனில் இருக்குது. ஸோ இதுவும் எப்படி நம்மளுக்கு வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு கன்சீலர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலி நான் கன்சீலர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்தே வந்து இந்த கன்சீலர் என்னோட வேனிட்டியில் எப்போவுமே இருக்கும். ஸோ விச் இஸ் ஃப்ரம் மேபிளின் நியூயார்க் ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். ஸோ இது வந்து இன்ஸ்டன்ட் ஏஜ் ரிவைண்ட் எரேசர் மல்டி யூஸ் கன்சீலர். ஸோ இந்த கன்சீலர் வந்து மெயினாக எதுக்கு வந்து யூஸ் பண்ணலான்னு ப்ராடக்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹை பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கன்சீல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், தென் வந்து கான்டரிங்க்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இது வந்து 144 ஐ திங்க் கேரமல் ஷேடுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு சேஃபர் சைடு இருக்கிற ஒரு ஷேடு. எப்போவுமே அந்த கேரமல் அப்படிங்கும்போது டஸ்கி ஸ்கின் டோன் இருக்கிற பீப்புள் எப்போவுமே ஹனி, கேரமல், ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஷேட்ஸ் பிக் பண்ணோன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது வந்து என்னோடய பர்சனல் தாட் ஆக்சுவலி. ஸோ இது வந்து ஒரு குவைட் க்யூட் பேக்கேஜிங் அண்ட் ஆல்சோ இது வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கக்கூடிய லாஸ்ட்டு ஷேடுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிட்ராக்டபிள் பேக்கேஜிங்கில் இருக்குது. ஸோ இது ரிட்ராக்ட் பண்ணும்போது இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி கன்சீலர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேக்கேஜிங் இருக்கிற ஒரு கன்சீலர். ஸோ இதோட ஷேட் மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ as you can see இது வந்து அப்படியே பிளெண்ட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக அப்படியே நம்ம வந்து ஸ்கின் பட் பெட்டர் அப்படிங்கிற இதெல்லாம் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா அந்த லுக்கெலாம். ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னை விட டார்க்கராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகும், கொஞ்சம் க்ரேயாக தெரியக்கூடிய சான்சஸ் நிறைய இருக்குது. எனக்குமே வந்து கொஞ்சம் க்ரே ஆகுது, பட் ஐ கேன் மேனேஜ் தட். ஸோ என்னோட ஸ்கின் டோனில் இருந்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஷேட் ஃபார் யூ. ஸோ இது பாருங்கள், போட்ட அந்த தடமே தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகி அப்படியே என்னோடய ஸ்கின் லைக் ஃபினிஷ் மாதிரியே மாறிடும். ஸோ இதுவும் வந்து ஆக்சுவலி நோ ஃபவுண்டேஷன் டேஸில் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
நெக்ஸ்ட்டு கலர் கரெக்டர். ஆக்சுவலி எனக்கு வந்து மேக்கப் அப்படின்ட்டு எனக்கு உட்காரும்போது டைமே இருக்காது. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு கலர் கரெக்ட் பண்ணி கன்சீல் பண்ணி பண்ணுறதுக்கு வந்து எனக்கு டைமே இருக்காது. ஸோ அதனால் வந்து கலர் கரெக்டர் என்கிட்ட ஒன்று தான் இருக்குது. பட் அதுவுமே வந்து நான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ விச் இஸ் ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டி கவர் அண்ட் ஹைட். ஸோ இந்த கலர் கரெக்டர் ஹை டெஃபினிஷன் டிசம்பிள் கலர் கரெக்டர். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆரஞ்சிஷ் ஆன ஒரு கலர் கரெக்டர். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே உங்களுக்கு கன்சீல் பண்ணி காமிக்கலாம். யா, ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஆக்சுவலி இதோட பேக்கேஜிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலே கேர்ள் இருக்கு இல்லையா, அதோட பேக்கேஜிங் மாதிரியே இருக்கும். அண்ட் விச் இஸ் லைக் சூப்பர் அஃபோர்டபுள் ஆஸ் வெல். ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து கலர் கரெக்ட் பண்ணியே ஆகணும், கன்சீல் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற டைமில் வந்து யூ கேன் கோ ஃபார் திஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு டீசெண்டான ஒரு கவரேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்சீலர் பேலட்ஸுக்கு போயிடலாம். ஸோ கன்சீலர் பேலட்ஸ் இந்த சென்ஸ் என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து பிக் பண்ண ஒரு கன்சீலர் பேலட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு கன்சீலர் பேலட்டு. இது வந்து ஆக்சுவலி ஷேட் நான் மறந்துட்டேன். ஷேட் இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. பிகாஸ் லைக் இது வாங்கி நான் ரொம்ப 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 நாளாச்சு. ஸோ இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரோ கன்சீலர் பேலட், கன்சீல் கலர் கரெக்ட் அண்ட் கான்டோர், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பேலட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வரும்போது நான் வந்து ஐ எம் நாட் வெரி மச் ஃபாண்ட் ஆஃப் இட். பிகாஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிறதுனால க்ரீம் ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து க்ரீம் ப்ராடக்ட்ஸ் நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பர்டிகுலர்லி பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஸ்கின் டோன் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்து கலர் கரெக்ட், கன்சீல் அண்ட் கான்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் விச் இஸ் ஃப்ரம் சூப்பர் அஃபோர்டபுள் ரேஞ்ச். அண்ட் இன்னொன்று வந்து ஆக்சுவலி நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின ஒரு கன்சீலர் பேலட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைக்காவோட கன்சீலர் பேலட். இது வந்து டீப் அப்படிங்கிற ஒரு ஷேடில் இருக்கிற ஒரு பேலட். இது ஆக்சுவலி எனக்கு வந்து டீப் அண்டு மீடியம் இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து நைக்காவோட ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோருக்கு போயிட்டு என்னோடய ஷேட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் இதை பிக் பண்ணேன். அண்ட் விச் இஸ் ஆல்சோ லைக் அனதர் க்ரீம் ப்ராடக்ட் அப்படிங்கிறதுனால ரொம்ப மினிமலாக நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நிறைய வந்து பவுடர் செட்டிங் வேலை வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கு கோ டு இல்லை, ஐ ஹாவ் சம் டைம் அப்படிங்கும்போது இதில் வந்து உட்காந்து பொறுமையாக வந்து கலர் கரெக்ட் அண்ட் கன்சீல் பண்ணிவிட்டு இது வந்து ஹைலைட்டும் நான் வந்து ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட் பேலட் இன் மை வேனிட்டி. அதனால் வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஷேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது. அண்டு இதில் வந்து பர்டிகுலர்லி நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேடு, இந்த பர்டிகுலர் ஷேடு வந்து நான் டெஸ்டிங்காக நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கன்சீல் பண்ணி டெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இது வரைக்கும் வந்து கான்டரிங் ட்ரை பண்ணதில்லை. அதனால் இந்த டார்க்கர் ஷேட் மட்டும் அப்படியே கைப்படாமல் அப்படியே இருக்குது. ஸோ அண்ட் வந்து இது எப்படி ஆக்சிடைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பர்டிகுலர்லி இது வந்து மேப்ளினோட ஏஜ் ரிவைண்ட் கன்சீலர். இது வந்து ஒன்றுமே ஆகலை. இது வந்து மார்ஸோடதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோடது. ஸோ இது மூணுமே வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா வந்து ஆக்சிடைஸ் ஆகலை. ஸோ இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு வந்து இது கொஞ்சம் ஆரஞ்சு பேஸ்டாக இருக்குது. இது வந்து எந்த கன்சீலர்னால் நம்ம வந்து இந்த இது ஸோ ஆரஞ்ச் பேஸில் இருக்கிறதுனால எனக்கு வந்து கலர் கரெக்டிங் வேலை ரொம்ப மினிமலாக பண்ணால் போதும். அண்ட் இது வந்து வால்நட், லாக்மேயோட வால்நட் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த சினமன் வந்து ஓகே ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ.
ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ண, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேலும் எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான, மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரச்சனாஸ் கார்னர் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். இன்னொரு பியூட்டிஃபுல்லான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.